வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். பாகு இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ரெண்டு கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி. சுகர் நல்லா கரையட்டும். சுகர் கரைஞ்சதும் 2 ஏலக்காவை தட்டி இதோட ஆட் பண்ணுங்க. இது அப்படியே பொறுமையாக கொதிக்க விட்டுட்டே வாங்க. நம்மளுக்கு தேவை கம்பி பதம். கம்பி பதம் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ கொஞ்சம் பொறுமை வேணும். கம்பி பதங்கிறது இதுதான். தொட்டு பார்த்தா இந்த மாதிரி வரணும். ஸோ நமக்கு இங்கே கம்பி பதம் வந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது ஓரமாக எடுத்து வைங்க. அடுத்ததாக நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி லூஸான பேட்டராக இருக்கணும். இதை நம்ம இப்போ சூடான ஆயிலில் பொரிச்செடுக்க போகிறோம். இது பூந்திக்குன்னு உள்ள கரண்டி. பட் சின்ன கரண்டி இருந்தால் கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ லைட்டாக ப்ரௌன் ஷேட் அடிக்கட்டும். நல்லா மொறுமொறுன்னு ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா பொரிச்சிடுங்க. இதோ கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிருக்கு. வெளியே எடுத்துடலாம். மாவெல்லாம் இதோ வறுத்தெடுத்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம முந்திரி பருப்பையும் பழத்தையும் வறுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் பேனில் ஆட் பண்ணுங்கள். இதில் ஒரு 10 முந்திரி, ஒரு 15லேருந்து 20 உலர் திராட்சை இதையும் ஆட் பண்ணி இது ரெண்டையும் நல்லா வறுத்தெடுங்க. இதோ சூப்பராக வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை பூந்தியோடு சேர்த்துடலாம். ஃபைனலாக சீனி பாகையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஆறட்டும், ஊறட்டும். ஊற இது நல்லா இருக்கும். இதோ சூப்பரா ஊறி பூந்திங்க சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.